கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 40. தாரகாசுரனின் வாதமும் வேல் முருகனின் வீர முழக்கமும். தொடர்ச்சி. உடனே துப்பறியும் தூதுவனும் தன்னுடைய அசுரத் தலைவனின் முன்பு மிகுந்த பணிவோடு நின்று கொண்டு, தலைவரே, நீங்கள் குறிப்பிட்ட அந்த மகா புருஷர் சாதாரணமானவர் அல்ல. சிவகுமாரனும் உலக கர்த்தாவும், கிட்ட அணுக முடியாத தன்மை படைத்தவரும், சகல தேவர்களையும் காத்தருள்பவரும், வீர தீர பராக்கிரமங்களில் ஈடு இணையற்றவரும், தஞ்சம் என்று வந்தவர்களை ஆதரிப்பவருமான சாட்சாத் முருகப்பெருமான்தான் அவர். எல்லாம் அறிந்த சிவபெருமானைக் காட்டிலும் அவருடைய பிள்ளையான இவரே பலத்தில் சிறந்தவர். இவருடைய அதி அற்புத அழகு கவர்ச்சியானது மன்மதனுடைய திமிரையே அடக்கிவிடக்கூடிய தன்மை படைத்ததாகும். மன்மதன், யமன், திரிபுராசுரன், ஹாலகால விஷம், தக்ஷனின் வேள்வி ஆகியவற்றை அழித்தவரான அந்த பரமேஸ்வரரால் கூட இவருடன் எதிர்த்து நின்று போரிட்டு வெற்றி காண முடியாது. அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வாய்ந்தவரான இந்த முருகப்பெருமானை எதிர்த்து நின்று போரிட வேறு யார்தான் துணிந்து முன் வருவார்கள்? தேவர்களை காப்பவரான அந்த வேலாயுதனை மகனாக அடைந்த அந்த சிவபெருமான் எத்தகைய பாக்கியசாலியாக கருதப்படுகிறார்? சகலலோக நாயகரான அந்த ஆறுமுகன் சிவபெருமான் என்கின்ற விளக்கிலிருந்து ஏற்பட்ட தீவர்த்தியைப் போல் விளங்குகிறார் என்று கூறினார். அதை கேட்டதும் தாரகாசுரன் தன்னுடைய இரதத்தை ஓட்டும் சாரதியை நோக்கி, இரத சாரதியே, உலக குருவும் சூலபாணியுமான சர்வேஸ்வரனின் குமாரனோடு நான் இப்போது சில வார்த்தைகள் பேச வேண்டி இருக்கிறது. ஆகையால் என்னுடைய இரதத்தை வேகமாக ஓட்டிச் சென்று அவனுடைய இரதத்திற்கு நேராக கொண்டு போய் நிறுத்து என்று கட்டளையிட்டான். தலைவனுடைய கட்டளையை சிரமேற்கொண்ட இரத சாரதியும் மனம், வாயு ஆகியவற்றின் வேகத்திற்கு ஒப்பான குதிரைகளை ஓட்டிச் சென்று முருகனின் இரதத்திற்கு நேராக தன்னுடைய இரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். தேரினுள் அமர்ந்திருந்த தாரகாசுரன் தனக்கு எதிரில் நிற்கும் இரதத்தில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானை கண்ணுற்றதும் ஒரு வினாடி என்ன செய்வதென்றே தெரியாமல் மெய் மறந்த நிலையில் தோற்றமளித்தான். மன்மதனுக்கு இணையான அழகு வாய்ந்தவரும், கோடிக்கணக்கான சந்திரர்களுக்கு நிகரான குளிர்ச்சி பொருந்தியவரும், அன்றலர்ந்த செந்தாமரை மலர்கள் போன்ற 6 முகங்களை கொண்டவரும், 18 கருவிழிகளை பெற்றிருப்பவரும், 12 வகையான ஆயுதங்கள் தரித்த 12 கையுமான அந்த முருகப்பெருமானின் முக காந்தியில் தன்னையும் மறந்து ஒரு கணம் லயித்துவிட்ட தாரகாசுரன் சற்றென்று சுய உணர்வு பெற்று அவரை நோக்கி கூறலானான். உலக கர்த்தாவே, உலக தேவனே, உன்னை போன்ற அருமையான புத்திரனை பெற்ற அந்த பரமசிவனே உலகத்தில் சிறந்த பாக்கியசாலி ஆவார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது நான் சொல்லப் போவதை தயவு செய்து கேள். உமா புத்திரனே, என் அசுர இனத்திற்கும் தேவர்களுக்குமிடையே பிலியிலிருந்து பகை மூண்டுவிட்டது என்பது உலகறிந்த விஷயமாகும்.
எங்களுடைய கிளர்த்தெழுந்திருக்கும் பகை உணர்ச்சியை யாராலுமே போக்கிவிட முடியாது. எங்கள் விரோதிகளான தேவர்களை நாங்கள் அடியோடு வெறுக்கிறோம். அதே மாதிரி அவர்களும் எங்கள் மீது அடக்க முடியாத துவேஷத்தையே காட்டி வருகிறார்கள். இதெல்லாம் அந்த பரமசிவனின் மகிமையாலேயே சம்பவித்திருக்கிறது. நாங்கள் எவ்வாறு பரமசிவனை வணங்கி வழிபடுகிறோமோ அதைப் போலவே உன்னையும் எங்கள் மனதில் இருத்தி வழிபட்டு வருவோம். ஏனென்றால் தந்தையின் ஆத்மாவே மகனாவான் என்று வேதங்கள் கூறி விளக்குகின்றன. இந்த நிலையில் நாங்கள் இருந்து வரும்போது எங்களுடன் நீ எப்படி போரிடத் துணிந்தாய்? தேவ அசுர யுத்தத்தில் விஷ்ணு முதலான தேவர்கள் எங்கள் படையினரை கொன்று குவிப்பார்கள். அதைப் போலவே நாங்களும் அவர்களை அழித்து நாசம் செய்வோம். பரமேஸ்வரரிடத்திலிருந்து உற்பத்தியானவனே, அந்த சிவனைப் போலவே நீயும் எங்களுக்கு ஆவாயாக. தாரகாசுரன் இம்மாதிரி கூறியதும் தேவசேனாபதியான ஆறுமுகப் பெருமான் அவனை நோக்கி புன்முறுவல் பூத்த வண்ணம், ரதத்தில் ஏறி என் முன்னிலையில் வந்திருக்கும் நீ யார்? எதற்காக என்னிடம் வந்து இம்மாதிரி இச்சகமாக பேசுகிறாய்? உன் பெயர் என்ன? என்று வினவினார். உடனே தாரகாசுரன், என் பெயர் தாரகன். நான் சூரபத்மனின் தம்பியாவேன். நான் உன்னிடம் இப்போது இச்சகம் எதுவும் பேசி ஏமாற்ற வரவில்லை. உன்னோடு எங்கள் இனத்தினருக்கு என்றுமே விரோதம் கிடையாது என்று கூறினான். அதற்கு ஆறுமுகன், சிருஷ்டிக்கும் ஈஸ்வரரானவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரே குருவாக விளங்குகிறார். அவர் தம் மகிமை வாய்ந்த சக்தியினால் இந்த உலகத்தை நல்ல முறையில் பாதுகாத்து வருகிறார். இந்த காரியத்தை அவர் சரிவர செய்யாவிட்டால் அவரால் உலக கர்த்தாவாக இருந்து வரவே முடியாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் அதனதன் வழி வகைகளிலிருந்து பிறழாமல் இருப்பதற்கு அந்த சர்வேஸ்வரனே ஓர் எல்லையாக இருந்து விளங்கி வருகிறார். அதனாலேயே எல்லையை காக்கும் சேதுவென்று அவரை கூறுகிறார்கள். உலகத்தையே உருவமாக கொண்டிருக்கும் இவரால் கர்மமானது 2 ரகமாக பிரிக்கப்பட்டது. அவற்றில் ஒன்று விதி, அதாவது செய்யத்தகுந்தது. இரண்டாவது நிஷேதம், அதாவது செய்யத்தகாதது. செய்யத்தகாதது என்று அவரால் கூறப்பட்டிருக்கும் கட்டளையானது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட உட்பட்டதாகும். அதை மீறி நடப்பவன் சிவபெருமானுடைய கட்டளையை மீறி நடப்பவனாகிறான். அதனால் அவருடைய பகைமைக்கு ஆளாகிவிடுகிறான். ஆனால் அதே சமயம் அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு நடந்து கொள்பவன் அவருடைய கருணா கடாட்சத்திற்கும் பாத்திரமாகி விடுகிறான். ஆகையால் இத்தகைய இரு திறத்தாரும் துஷ்டன் சிஷ்டன் என்று கூறப்படுகிறார்கள். அசுரர்களான நீங்களும் துஷ்டர்களைப் போலவே பரமசிவனின் கட்டளைக்கு விரோதமாக உலகத்தில் எப்போதும் கெட்ட காரியங்களையே செய்து வருகிறீர்கள். ஜீவராசிகளை தினசரி பிடித்து வதை செய்கிறீர்கள். யாகங்களையும் கோவில் கட்டுதல், குளம் வெட்டுதல், சத்திரம் கட்டுதல், மலர் தோட்டங்கள் ஆகிய தர்ம காரியங்களையும் நீங்கள் அவமதித்து நிந்தித்து வருகிறீர்கள். உலகங்கள் பலவிதங்களாக தோன்றியிருக்கின்றன, தோன்றிக் கொண்டிருக்கின்றன, இன்னும் தோன்றப் போகின்றன. இந்த சகலமும் ஸ்ரீருத்ர ஸ்வரூபமே. அந்த ருத்ர கடவுள்தான் சகல உலகங்களுக்கும் மேலானவர். இம்மாதிரித்தான் வேதங்களில் கூறியிருக்கின்றன. இந்த உலகம்தான்
அத்தெய்வத்தினுடைய உடல். அதனால் உலகங்கள் அனைத்திற்கும் அவரே சரீரி, அதாவது ஆத்மா ஆகிறார். ஆகையால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு தீங்கு செய்தாலும் அது சிவபெருமானுக்கு தீங்கு செய்வதைப் போலவே ஆகிறது. அப்படித்தான் சாஸ்திரங்களும் கூறுகின்றன. விஷ்ணு முதலான தேவர்களும் அவருடைய ஆக்ஞைக்கு உட்பட்டே நடந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட தேவர்களையும் என் தந்தையான அந்த பரமேஸ்வரர்தான் படைத்திருக்கிறார். மேலும் துஷ்டர்களான உங்கள் இனத்தவரை அடியோடு அழித்து விடுவதற்காக என்னையும் அவர் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். என் தந்தையின் உத்தரவுப்படியே நானும் 4 விதமான பிரம்மாண்டமான அநேக படைகளோடு போரிடுவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். நான் ஒரு பாலகன்தான் என்று என்னை பற்றி அசிரத்தையாக நினைத்து அலட்சியம் செய்து விடாதே. தாரகாசுரனே, இப்போதே என்னுடன் யுத்தம் புரிய தயாராகிவிடு. உன்னுடன் நான் நேருக்கு நேராக போர் புரிய வந்திருக்கும் இந்த விஷயத்தை பற்றி உன் சகோதரர்கள் இருவருக்கும் சீக்கிரமாக அறிவித்து விடு. உன் நகரத்துக்கு மதில்களையும் அகழிகளையும் படைப்பலத்தை கொண்டு பாதுகாத்து கொள்ளப்பார். ஏனென்றால் என்னுடைய கண்ணெதிரே போர் முனைப்போடு நீ வந்து நின்ற பிறகும் நீ இங்கிருந்து மறுபடி உயிருடன் திரும்பிச் செல்ல மாட்டாய் என்பது சர்வ நிச்சயம். உங்கள் அசுர குலத்தினரால் துன்பத்தை அனுபவித்த விஷ்ணு, பிரம்மா, தேவேந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் உங்களிடம் அளவு கடந்த அச்சம் கொண்டு பரமேஸ்வரனின் சன்னதிக்குச் சென்று பலவிதமாகவும் முறையிட்டு புலம்பினார்கள். ஆகையினால் கொடிய பாதகர்களான உங்கள் அசுர இனத்தையே ஒரு நொடி பொழுதில் நான் அடியோடு அழித்து வெற்றி கொடி நிலைநாட்டப் போகிறேன் என்று வீர முழக்கமிட்டார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.